பாத்துக்க என்ன தலைக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்க. ஆனா போதும் நான் கழுத்துக்குள்ள எல்லாம் போய்கிட்டே இருக்கீங்கண்ணா. ஆனா ஆனல் போர்ஷன்ல என்னடா பண்றீங்க? நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நீமோங்கிற இந்த ஷிட்சு தான். ஸோ இந்த ஷிட்சு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப பதட்டமாவே இருந்தாங்க இவங்களுக்கு வந்து நம்ம க்ரூமிங் பண்ண போறோம். ஆனா ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க. நீங்க பார்த்தா தெரியும், அப்படியே சுருண்டுகிட்டு உள்ள இதுபாகிக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நிறைய டாக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ட்ரிம்மர் சவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சண்டைக்கு வருவாங்க, இல்ல பயப்படுவாங்க. இவங்க பேசாம இருந்தாரு. அப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தலையில தொடும்போது, அந்த ஹெட்ல ட்ரிம்மர் வைக்கும் போது மட்டும்தான் ரொம்ப பயந்தாங்களே ஒழிய உடம்புல ட்ரிம்மர் படும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பேப்பர் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தி அந்த ட்ரிம்மர் எல்லாம் பண்ணி அங்க பாருங்க கழுத்துக்கிட்டக்கெல்லாம் இப்ப ஓரளவுக்கு பண்ண விட்டுக்கிட்டு இருந்தாரு. இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஷிட்சு வளர்க்கறதுனால ப்ராப்பரா கோம்பிங் இல்லை. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா அங்கங்க சிக்குகள் பிடிச்சிருந்தது. அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நீங்க பார்த்தா தெரியும், கழுத்துக்கிட்டக்க கொஞ்சம் ஹெவி சிக்கா இருந்தது. அதை ரிமூவ் பண்றதுக்கு கொஞ்சம் எனக்கே கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடம்புல கால் கடியில இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்குகள் இருந்தது. நீங்க பார்த்தா தெரியும், இந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம சிசரிங் வேற செகண்ட் டைம் பண்ணி அது அந்த ரிமூவ் பண்ணேன். நீங்க ஷிட்சு வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல இருந்தே, அதாவது அந்த பப்பி வந்து விவரம் தெரியறதுக்கு அந்த 1 மந்த் டைம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்தே நீங்க வந்து கோம்பிங் பண்ணணும். இல்லாட்டினா என்ன செய்வாங்கன்னா புதுசா அந்த கோம்பிங் பண்ணும்போது அதுங்க வந்து கடிக்க வரும், சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது, கோம்பிங்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து ஏதோ ஒரு கொடுமைப்படுத்துறோம்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா நம்ம தான் அதை புரிய வைக்கணும். தொடர்ந்து நம்ம டெய்லி கோம்பிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிரும். ஸோ வந்து அவங்களே ஒரு சீப்பை கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒரு அளவுக்கு மென்டாலிட்டி டெவலப் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆனல் போர்ஷன், சானிடரி போர்ஷன் கிளீன் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டெய்ல நீட்டா சைசிங் பண்ணி அதை கட் பண்ணும்போது கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க வாட்டு குட் பாயா பிஹேவ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஃபைனலா குளிப்பாட்டும் போது முகத்துல தண்ணி பட்டு அப்படியே குனிஞ்சுக்கிட்டே போயிருவாங்க, தலையை குனிஞ்சுக்கிட்டே போயிருவாங்க. உடம்புல தண்ணி படும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. நீட்டா ஷாம்பு போட்டு குளிப்பாட்டியாச்சு. ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டணும். அதுக்கப்புறம் கண்டிஷனர் வேற வச்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி ஷிட்சூஸ் எல்லாம் வளர்க்குறீங்க, இல்ல லேப்ஸ் ஆப்ஸோ இந்த மாதிரி ஃபர் நிறைய இருக்கிற டாக்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிஷனர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் ஜெர்மன் ஷெப்பர்டு, லாங் கோட்டு, புஷ் கோட்டு அதுங்களுக்கும் ஒரு கண்டிஷனர் தேவை. கண்டிஷனர்டு ஷாம்புன்னு நீங்க கடையில பார்த்தாலுமே தனியா கண்டிஷனர் வாங்கிக்கோங்க. கேட்டு பாருங்க, ஆன்லைன்ல இல்லைன்னா பாருங்க, தனியா கண்டிஷனர் வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லது. அழகா ரெடி பண்ணியாச்சு. ஸோ கியூட்டான இவங்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும். பாய்.